பெரியவன் இருக்கும்போது சின்னவனுக்கு எப்படி கல்யாணத்தை பண்ண முடியும்? இதை முடிச்சுட்டு தான் அதை பத்தி யோசிக்கணும். சீனுக்கு தான் கொஞ்சம் கால் சரியில்லையே. சின்ன வயசுல இருந்தே அவன் நடக்கிறது கொஞ்சம் கஷ்டப்படுவானே. அது சின்ன வயசுல. அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி இப்போ எவ்வளோ பரவாயில்லாம இருக்கான். கால் தான் கொஞ்சம் பிரச்சனை. அது ஒரு 2 இயர்ஸ்ல அமெரிக்கா போய் சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் எல்லாம் சரியா போயிடும். இல்லைம்மா சாரதா, இப்போ என் பொண்ணே இருக்கான், நல்லா படிச்சிருக்கான், வசதியோடு இருக்கான். இப்போ சீனு மாதிரி பையனுக்கு கொடு சொன்னா நான் கொடுப்பேனே? கொடுக்க மாட்டேன் இல்லை. இப்போ கல்யாண பேச்செல்லாம் எதுக்கு? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். எல்லாம் நடக்க போகுது, நடக்கட்டும். முதல்ல சாப்பிடுங்க. அது இல்லை சாரதா, பெரியவன் நொண்டியா இருக்கும்போது சின்னவனுக்கு கல்யாணம் பண்ணதுல தப்பே கிடையாதுமா. ஏன் சாரதா, நடக்காத விஷயத்தை ஏன் கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஏங்க, எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட் வேலை இருக்கு, அவங்கள கவனிச்சுக்கங்க. நான் வரேன். ஏமா நடக்காத விஷயத்த கற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க? என்னத்தான் எந்த பொண்ணும் விரும்புறது இல்லையே. ஸ்ரீக்கு தான் ஒரு நல்ல வரம் வந்திருக்கு, முடிச்சிருங்கம்மா. இந்த பார், நீ பேசாம இரு. உனக்கு கல்யாணம் நடக்கும், கண்டிப்பா நடக்கும். உங்க 3 பேருக்கும் நல்ல இடத்துல ஒரே மேடையில கல்யாணம் நடக்கும்.